கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலே வெளியேறப்பட்ட பரிசுத்த வேதாமத்தோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறத நான் சொல்கிறேன். சத்திய வேதத்தில் உள்ளதை சொல்கிறேன். நான் யாராக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்குற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கற்றுக்கொள்ளுங்க, செயல்படுங்க, தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த சத்திய வசனத்தை நான் சொல்லித்தரேன். பைபிள் என்பது வெளியேறப்பட்டது, மேன்மையானது, மகத்துவமானது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். பரிசுத்த வேதாமத்தில் என்ன சொல்லியிருக்கு? இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமாக இருக்கிறது. நேரத்தை வீணாக்காதீங்க. படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, நேரத்தை பயன்படுத்துங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதறுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். தரித்திரம் வரணுமா? ஊர்க்கதை பேசிக்கிட்டே இருங்க. தன்னால் தரித்திரம் வரும். பைபிளில் போட்டிருக்கியா? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். ஆமாம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. சத்திய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. பேதையை ஞானியாக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம சரீரத்துக்கும் உலக வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் உள்ளது. பரிசுத்த வேதாமத்தில் ஒன்று கவனிக்கிறேன், சொல்கிறேன், கேளுங்க. எத்தனையோ சேனலில் என்னென்னமோ கவனிக்கிறீங்க, இதையும் கவனிங்க. நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள், நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் என்ன இருக்குது தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் பூமியில் வாழ்ந்தபோது எருசலேமை பார்த்து என்ன கேட்டால் தெரியுமா? எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் எருசலேம் நகரத்தின் சமீபமாய் வந்து அதுக்கிட்ட பார்த்து, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்திலே அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிருச்சுன்னு போட்டிருக்கு. பைபிளியா? நான் இன்றைக்கி சொல்கிறதுல சப்ஜெக்ட் பூரா பைபிள் படிக்கிற ஆளுக்கு முதல்ல, மற்றவங்களுக்கும் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, கவனிங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நலமானதை கேளுங்க. நலமானதை கண்டிப்பாக கேட்கணும். எழுதப்பட்ட வார்த்தை வெள்ளத்தாளில் கருப்பெழுத்து. வேண்டான்னா விட்டுருங்க. யாருமா நம்ம யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, எல்லாரும் நண்பராயிருங்க. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். இந்த ஒரு அரசியல் தலைவர், நல்ல நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, டேய், நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரிடா, உலகத்தை விட்டு போகும்போது உன் அருணாக்கரை அறுத்து போடுவாங்கன்றாரு. தெரியுதா? காதந்த ஊசி போலும் கடைத்தெருவிலே வராதுகான் அப்படின்னா ஒருத்தன். பூமியில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக, சமாதானமாக, ஆறுதலாக, தேர்தலாக வாழணுமையா. நல்லா உழைங்க.
தேவைக்கு நல்லா உழைங்க. நான் தான் பலமுறை சொல்கிறேனே, எத்தனை பேரையா கண்டிக்கிறீங்க? தேவைகள் சந்திக்கப்படணும்னாக்கா ஜெபம் மட்டும் போதுமா? கர்த்தரை ஆராதிச்சா போதுமா? தப்பு என்னென்னமோ சொல்லித்தர வேண்டியதை சொல்லித்தர மாட்டேங்கிறீங்களே. 5 விஷயம் சொல்லித்தரணும்னா 3 விஷயம் சொல்லித்தரீங்க, பாக்கி 2 விஷயம் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிரும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நிறையா பேசுவேன், நான் நிறையா சொல்லி கொடுப்பேன், நிறையா எனக்கு தேவையான அளவுக்கு நான் கற்றுருக்கேன். பிரச்சனை வரக்கூடிய காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சமாதானம் கெட்டுப்போக ஒரு காரணம் என்ன தெரியுமா? பொருளாதார பிரச்சனை. தேவைகள் சந்திக்கப்படலை என்ன அர்த்தம்? தத்துவம் பேசலாம், ரொம்ப பேர் தத்துவம் பேசுவாங்க, புண்ணியவாளைங்க தங்களுடைய லாபத்துக்கு பேசுவான். அதில் உண்மையான கருத்து இருக்கான்னு பாரு, இருக்காது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சமாதானத்துக்கான விஷயத்தில் கவனமாக இருப்பா. சமாதானம் இல்லாமல் பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, கார் இருக்குது, லாரி இருக்குது, பஸ் இருக்குது, நல்லது. அதுக்கெல்லாம் நான் விரோதி கிடையாது, யாரும் கிடையாது, பைபிள் விரோதி கிடையாது. மெய் சமாதானம் இருக்கா? உண்மையான அன்பு இருக்கா? இதில் எல்லாம் சமாதானத்துக்குள்ள எல்லாம் வரும். அன்பு, இரக்கம், தயவு, சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் வருமையா? வேலைக்கு புறப்படுறாரு, மனைவி வாசல் வந்து நிற்கிறா, அத்தான் செலவுக்கு ஒரு 200 கொடுங்க அப்படிங்கிறா. இந்தடி 200 வாங்கிட்டு போ, வந்து நின்றுட்டா, காசுக்குந்தா போ அப்படின்னு 200 தூர எரிஞ்சுனே. அது உண்மையான அன்பா? இது உண்மையான அன்பா? சமாதானமா? உண்மையாக மனைவியை நேசிக்கிறாங்களா? அன்பு இல்லையா? மெய் சமாதானம் இல்லை, அன்பே இல்லை. காசை நேசிக்கிற மனைவியை நேசிக்கலை. அதான் பைபிளியா? பைபிள்னு என்ன? அன்பு, இரக்கம், தயவு, சமாதானம், நீதி, நியாயம், மனைவி, பிள்ளைங்க எல்லாத்திட்டையும் அன்பாக இருக்கணும், அவ்வளோதான்யா. இயேசுனார் என்ன சொல்லி கொடுத்தாரு? இயேசுனார் என்ன சொல்லி கொடுத்தாரு? அதான் சொல்லி கொடுத்தாரு, ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எந்த நிலைமையில் மனரம்பியமாக இருக்க தெரியுதாயா? கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி கோயிலுக்கு எத்தனை வட்டம் போயிட்டு வர்றீங்க? எத்தனை வட்டம் போயிட்டு வர்றீங்க கோயிலுக்கு? அடைய வேண்டிய சமாதானம் இருக்குதா? உழைக்க வேண்டிய அளவுக்கு பகலில் உழைக்கிறீங்களாயா? எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? என்னை பகைக்க ஆள் ரெடியாக இருக்குது. சத்தியத்தை சொல்லாதேங்கிறேன். இப்போ மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கியா? சத்தியத்தை சொல்லிக் கொடு. சத்தியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? களை வாங்காத, பொய் சொல்லாத, கொள்ளையடிக்காத மட்டும் இல்லை, நல்ல வேலை செய். அறிவோடு, புத்தியோடு, ஞானத்தோடு, சமத்தோடு வேலை செய்ய, நல்லா சம்பாரி. உன் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு பணம் வேணும்ல. சும்மா சமாதானம் பார் விளாண்டா சமாதானம் வந்துடுமா? அப்படியா? அப்படியா? பார் விளாடணுலாம் போய் பாரு, எத்தனை பேருக்கு சமாதானம் வந்திருக்குண்ணா. பார் விளாட்றது சரீர ஆரோக்கியம்யா. ஆவின்னு ஒன்று இருக்கு, ஆத்மா ஒன்று இருக்குல்ல, அதை பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக வைக்க வேண்டாமா? யாராக இருந்தார், வேணும்னா எடுத்துங்க, வேணான்னா விட்டுட்டு போயிட்டே இருங்கய்யா. இயேசுனாரை பற்றி யாரும் குறை பேசாதீங்க சொல்லிவிட்டாமா. யாராக இருக்கட்டும் உலகத்தில், பைபிளில் என்ன போட்டிருக்கு? சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு விரோதமாக வாய் திறந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவான். இட் இஸ் இந்த பைபிள். ஐ எம் நாட் டாக்கிங் எனி பிலாசபி. தெரியுதுமா? தத்துவம் பேசலையா, பைபிள் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு விரோதமாக வாய் திறந்தா பூமியில் அவனை விழுங்கப்பட்டு போவான்னு போட்டிருக்கு. யோபு 37:20 இருக்கியா? எதுக்கு வாய் திறக்கிற? அரசியல்வாதி அரசியலை பேசுங்க,
ஆன்மீகவாதியும் அன்பு இறக்கம் தெய்வம் பேசுங்க. எதுக்கு ஒருத்தரை தரக்குறைவா பேசுகிறீங்க? தேவையா? யாரும் உங்களை வைய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் இருக்கிறாரா இல்லையான்றதை பிந்தின காலத்தில் தெரியுமையா? தெரியும். யாராக இருக்கட்டும், எனக்கு தான் ஆளுக்கு ஒரு சட்டம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். எழுதி வச்சுக்க. அநியாயத்தை விதைப்பவன் வருத்தத்தை அறுப்பான். மாறாத பிரமாணம் பைபிள். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் உண்டு பைபிள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இஷ்டம் போல வாழ்வேன். வாழ் ராஜா வாழு. ஒருத்தனுக்கு தீமை செஞ்ச பிற்பாடு மெய் சமாதானம், உள்ள சமாதானமும் கெட்டு போகும். தெரியுமா? ஏன் ஒருத்தனுக்கு தீமை செய்யணும்? பைபிள் என்னையா சொல்லுது? ஒருத்தனுக்கு தீமை செய்யாத. ஒருத்தன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பைபிளியா? பைபிள் வேணான்னா விட்டுறியா? எல்லாரையும் நேசிக்கிற அறிவு இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா என்னையா மனுஷன்? சிலரை நேசிப்பேன், சிலரை நேசிக்க மாட்டேன். ஏன் கொள்கை ஓன் கொள்கை என்ன கொள்கை இருந்தானேயா? யாவரோடு சமாதானம் இருக்க வேணாம். மிருகத்தை அப்படி நேசிக்கிறீங்க. ஒரு நாயை, ஒரு குரங்க எவ்வளோ அன்பாக நேசிக்கிறீங்க. மனுஷனை மாத்திரம் பகைக்கிற. அந்த குரங்கு அந்த நாய் எந்த கட்சியில் இருக்குது, எந்த ஜாதியில் இருக்குது, அதை அவ்வளோ நேசிக்கிறீங்க. மனுஷனை மாத்திரம் பகைக்கலாமா? ஒரு தனிப்பட்டவனுக்கு ஏதோ ஒரு கொள்கை இருக்குது என்பதனால் அவனை பகைக்கலாமா? அவன்தாளுக்கு தெரிஞ்ச கொள்கையில் அவன் போகிறான், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். பைபிள் சரித்திரம் சொல்லுதியா? சரித்திரம். நான் ஒன்று இட்டுக்கதை வைக்கலை, சரித்திரம். மாறாத பிரமாணம். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்ட ஆக்கினை அவர் மேல் வந்தது. குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவத்துக்கு அடியனை விலைக்கு காரும், அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஏன் அடுத்தவனையெல்லாம் கண்டுபிடி திட்டுறீங்க? ஏசுனார் யாருக்கு தீமை செஞ்சார் சொல்ல முடியுமா? தப்பு செஞ்சவனை கண்டிச்சார். தலைவர்களையும், தவறு செய்கிற தலைவர்களை கண்டிச்சார். உங்களுக்கு அவருக்கு ஏதாச்சும் உறவு இருக்கா, பகை இருக்கா? ரெண்டுமே இல்லை. பிறதுக்கு கண்டபடி பேசுகிறீங்க. தேராது யாராக இருந்தாலும். சர்வ வல்லவருக்கு விரோதமாக வாய் திறக்காதீங்க, யாராக இருந்தாலும் சரி. பைபிளில் போட்டிருக்கியா? தனக்கடாத, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறேன். கேட்கவே மாட்டீங்க. அரசியல், நம்ம நாட்டில் அரசியல் எப்படி? இவர் அவரை வையணும், அவர் இவரை வையணும். யாராச்சும் ஆட்சிக்கு வரணும்னா வாங்க. யாராச்சும் ஒருத்தர் நல்ல ஆட்சி வந்து நாட்டை ஆளுங்கய்யா. அதுக்கு கிறிஸ்தவ விரோதியாகவே கிடையாது. யார் நாட்டை ஆண்டாலும் சரி, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் கருத்து. எல்லாரையும் நேசிக்கணும். ராஜா வந்து குடிமக்கள் அத்தனை பேரையும் நேசிக்கணும். அதான் உண்மையான அன்பு. பைபிள் என்ன சொல்லுது? உன் சமாதானத்தை கெடுத்துக்கிடாதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடக்காது. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்குன்னு போட்டிருக்கு பைபிளில். சிக்கல் வந்துச்சு, அப்பத்தான் தெரியும். யாரும் உதவ மாட்டான். தாய் சேய் பெண்டீர் எல்லாம் இரவல். பைபிள் இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். செம்மையான பாதையில் போகணும்.
விலகுறமா திரும்ப வந்துடுங்க. பைபிள் இல்லையா போட்டிருக்கேன், அடிக்கடி நான் சொல்லிக்கலையா, யாருக்கும் போய் சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட சூரிட்டி கையெழுத்து போடாத, சம்பந்தம் இல்லாத ஆளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிடாத, எங்கேயாவது உங்களை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க. அதான் பைபிள். அதான் பலமுறை சொல்லியிருக்குல்ல. சம்பளம் வாங்கிட்டு நேராக சாராய கடைக்கு போய் சொல்லி சாராய கடையிலேருந்து லெட்டராக போட்டாங்க. உடைய பார்க்கலும் சரீரம் சேசித்ததுன்னு ஏசுனாரே சொன்னாரியா. ஏசுனாருடைய உபதேசம் என்ன? வேணும்னா வாங்கிக்க, வேணும்னா விட்டுருங்கய்யா. வாதாட்டம் போராட்டமாக வேணாம். தனக்கிடாத வழக்கில் தலையிடாதீங்க. யாரோ இருக்கட்டும். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? தான் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய படிப்புண்டு, அமைதியாக இருங்க. அடுத்த விஷயத்தில் தலையிடாதீங்க. எதுலையாச்சும் தலையிட்டு பிரச்சனை வந்த ஒருபாடு அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்னாதீங்க. திராணிக்கு மேலே கடன் வாங்காதீங்க. ஏன் கடன் வாங்குற? வீட்டு மேலே கொஞ்சம் கடன் வாங்கினாக்கா கடன் கட்டாட்டி வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடன் போட்டு நான் கஷ்டம். ஏன் ஆரம்பத்துலேருந்து தாயும் தகப்பனும் உழைக்கணும், பிள்ளைகள் உழைக்கணும்ல. அடிமைத்தனம் ஏன் வருது? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறான் அதற்கு அவன் அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பைபிள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யாரோ டிவியில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காயா. பைபிள் என்ன போட்டிருக்கு? பைபிள் என்ன போட்டிருக்கு? எதுக்குமே அடிமையாக வாழக்கூடாதியா. எந்த காரியத்துக்கும் அடிமையாக வாழவே கூடாது. தப்பு செஞ்ச ஒருபாடு சமாதானம் கெட்டு போகும். உள்ள சமாதானத்துக்கும் மோசம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பைபிள்லேயே போட்டிருக்கியா, தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் விரோதமாக எல்லாம் செய்வீங்க. டாக்டர் கேட்குறாரியா, டாக்டரு சும்மா புகையை விட்டு ஏயா உடம்பை கெடுத்து டாக்டர் சத்தம் போடுறாரு. பைபிளில் தானே சொல்லுது. உடைய பார்க்கலும் சரீரம் விசேஷித்ததுன்னு ஏசுனார் சொன்னாரியா. சரீரத்தை கெடுக்கலாமா? பக்தி பக்தி பக்தின்னு கோயிலுக்கு பொழுதுனைக்கு கோயிலுக்கு போய் என்னையா கண்டுபிடிச்சிங்க? நல்லா உழைக்க தெரியுதா? நல்லா சம்பாதிக்க தெரியுதா? தேவையான அளவுக்கு சம்பாதிக்க சமத்து இருக்கா? அடுத்த காரியத்தில் தலையிடாமல் இருக்கிறீங்களா? அதில் ஒரு சமாதானம் இருக்குது. தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான்னு பைபிள் இருக்கியா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவையில் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். ரொம்ப மிஞ்சினா பைபிளில் போட்டிருக்கியா 120 வருஷம் உயிரோடு இருக்கலான்னு. குறையா இருந்தால் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கு. அவன் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைக்கும் தன்னுடைய படிப்புக்கும் தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பாளி இல்லையா? ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்க வேண்டாமா? மெய் சமாதானம் இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்துடலாமா? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். பைபிள் இயேசுனார் சொன்ன வார்த்தை. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடவே கூடாதியா. பைபிளில் போட்டிருக்கு. கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசு சிலுவையில் மரித்தார். பக்கத்தில் நின்று யாரும் பார்க்கல. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின இயேசுவின் மேல் வந்ததுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார். இல்லையா? விட்டுறியா? நமக்குள்ள எதுக்கு தகராறு?
வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்வான். பலமுறை சொல்கிறேன், கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், பைபிளை கேள்வி கேட்க உலகத்தில் யாரும் கிடையாது. பைபிளுக்கு அத்தாரிட்டி இயேசுநாதர் தான், சர்வ வல்லமுள்ள பிதா இருக்காரு. ஆமாம், இதை யாரும் அவங்கவுங்க அந்த சபை இந்த சபை யாரும் கோயில் எழுதலை. களை வாங்காத, பொய் சொல்லாத, வப்பாட்டி வைக்காத, தண்ணி அடிக்காத, தம் அடிக்காத, தூள் போடாத, இந்த புத்திமதி தான் என் பைபிளில் இருக்குது. வேறு என்ன இருக்குது? தன் சமாதானத்தை கெடுத்து கொண்டால் யார் சமாதானம் கொடுப்பா? எந்த கடையிலையும் சமாதானம் கிடைக்காது. எந்த கடையிலையும் சமாதானம் கிடைக்காது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறபடி நான் சொல்லித்தர்றேன். எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லித்தர்றேன். கவனமாக படிங்க, கேளுங்க, அதன்படி நடங்க. யாவரோடு சமாதானமாக இருங்க. பைபிளுடைய மெயின் பாயிண்ட் அதான். நாட்டை யார் ஆண்டா என்னையா? எந்த கட்சி ஆண்டாலும் சரி, எல்லாரோட அன்பாக இருங்க. வையாத, திட்டாத. பைபிளில் போட்டிருக்கியா? மனுஷனை நேசித்தா எதுக்கு நம்ம ஒரு தலைவரை போய் வைக்கிறோம்? தேவையில்லை. வஞ்ச பிற்பாடு சமாதானம் நல்லா இருக்குதா? இல்லையே. சமாதானம் வேணுன்றதுக்காக எந்த மாத்திரையும் கிடையாதுயா, எந்த எக்ஸசைஸும் கிடையாது. சும்மா சொல்கிறாங்க எல்லாரும். ஆமாம், நீதி நேர்மையில் போனால் தான் சமாதானம், இல்லாட்டி கிடையாது. மனச்சாட்சியை குற்றப்படுத்திட்டா சமாதானம் நிற்காது. நமக்கு ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது. செம்மையும் உண்மையுமான பாதையில் போகணும். அப்படி விலகினா டக்குன்னு உள்ளே வந்துடணும். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் நான் ஏசினார். கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், மெய் சமாதானம் இயேசுனார் மூலமாக கிடைக்குது. பாவ மன்னிப்பு இயேசுனார் மூலமாக கிடைக்குது. செம்மையான பாதையில் போகிறது இயேசுனார் வேத வசனத்தில் சொல்லிக் கொடுக்குது. வேதமே வெளிச்சம், போதக சிற்சியை ஜீவ வழி. பைபிள் நல்ல ஆலோசனை கிடைக்கும். இது வாலிபனுக்கு விவேகத்தை கொடுக்கணும் போட்டிருக்கு. தங்களைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய செயலினால் நம்மளை நாமே கெடுத்து கொள்ளக்கூடாது. கெட்டு போகிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது உலகத்தில். கெட்டு போகக்கூடாது. நல்ல வழி இருக்குது, செம்மையான வழி இருக்குது, அதில் போகணும். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்குமே. பைபிளியா? இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் மகா பெரியவர், தேவன் மகா இரக்கமுள்ளவர். அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த இருக்க சூரியனை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கூட குறைய பேசாதீங்க யாரும். அதுக்கு பலன் உண்டு, யாராக இருந்தாலும் சரியாமா. சரீரத்திலே செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேணும். நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமே. பாவியும் பக்தி இல்லாதவனை எங்கே போய் நிற்பான்னு ஒரு வசனம் இருக்கியா? நான் எதையும் செய்வேன், யாரையும் வைவேன், யாரையும் கெட்ட வார்த்தையில் பேசுவேன்னாக்கா அதுக்கெல்லாம் பலன் இருக்குது. ஆமாம், தப்பவே முடியாது. எத்தனை பேரை ஏமாற்றலாம், தன்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்தில் யாரை ஏமாத்தினாலும் சரி, மனுஷனை மேலே இருக்கவரை ஏமாற்றவே முடியாது. அவருக்கு இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாதுயா. நான் விசுவாசிக்கிறேன், பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்கு.
பூமியில் நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ண, மனைவி பிள்ளையோட சந்தோஷமாயிரு. அதான் பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் வேறு என்ன போட்டிருக்கு? தேவைக்கு உழைக்க வேண்டாமா? யாராக இருக்கட்டும், பெரிய ஆளுக்கு ஒரு நியாயம், சின்ன ஆளுக்கு ஒரு நியாயம் கிடையாதுயா. ஒரு தேவைகள் சந்திக்கப்படணும்னா பணம் அவசியம். கண்டிப்பாக அங்கே சமாதானம் கெட்டு போகும், உள்ள சமாதானம் கெட்டு போகும். அது வாங்கலை இது வாங்கலைன்னு இத்தனை பேர் சொல்லி தர்றாங்க. ஒரே வேலையை திரும்ப 3 வருஷம் 5 வருஷம் பார்த்தா நல்ல மாஸ்டராக வந்துடலாயா, சூப்பர்வைசராக ஃபோர்மனாக வந்துடலாயா. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. பைபிள் நானா எழுதி வச்சேன், எங்கள் தாத்தா எழுதி வச்சாரா, எங்கள் சர்ச்சில் எழுதி வச்சுருக்காங்க. நல்ல சத்தியத்தை கேட்குறதுக்கு மனசு இல்லை, ரொம்ப பேருக்கு மனசு இல்லை. ஏதாச்சும் கதையை சொன்னால் கேட்டுக்கிட்டே பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேவையா? 22 வயசு உள்ள கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். சம்பாதிக்கிற நேரம் சம்பாதிக்கணும். இளைப்பாறும் போது இளைப்பாறணும். எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹோல் பைபிள் எடுத்து பாருங்க, ஹோல் பைபிள். யாரை கண்டாலும் சரி நல்ல வேலை செஞ்சுருக்கான், நல்லா உழைச்சிருக்கான், அறிவோடு உழைச்சிருக்கான், ஞானமாக உழைச்சிருக்கான், புத்தியாக உழைச்சிருக்கான். எல்லாருக்கும் அதே சட்டம் தான், மாறாத பிரமாணம். ஒரு சமாதானத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும்னாக்கா வேலை பார்த்தா தானே பணம் வரும், சும்மா எப்படி வரும்? கண்டிப்பார் குறையாக இருக்காங்க, புத்தி சொல்லுவார் குறையாக இருக்கிறாங்க. இப்போ பேசும்போதே ஜெயமான வார்த்தையை பேசுங்க ஐயா. நல்ல வேலை செய்யடா, மேலே வந்துடலாம்டா, நல்ல வேலை செய்ய, தானியை போல, தாவீதை போல, யோசேப்பை போல நல்ல அந்தஸ்துக்கு வரலாம்டா, படிக்கிற வேண்டிய அளவுக்கு படிடா சொல்லலாம்ல. வாயினால் எதுக்கு சபிக்கிறீங்க? உள்ள சமாதானத்தையும் கெடுக்காதீங்கயா. தவறு செய்கிறவன் தவறை விட்டு திருந்தணுமையா. கேட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆயிலும் ஒரு சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் அது நலமாக இருக்குமே. படிக்கிற காலத்தில் படியா, சம்பாதிக்கிற காலத்தில் சம்பாரியா, வெட்டி பொழுது போகாத. அருமையான வாலிபனே, அருமையான பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா படிங்கயா. சமத்துவம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் கேளுங்க என்ன சொல்லித்தராங்க. புத்திசாலித்தனமாக நடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் டீச் பண்ணுறாங்கய்யா, அதெல்லாம் கேளுங்க. பெண்களெல்லாம் நல்லா படிங்க, ஆண்களும் நல்லா படிங்க, படிக்க வேண்டிய அளவுக்கு படிங்க, படிக்க வேண்டிய அளவுக்கு தொழிலை கற்றுக்கொள்ளுங்க. தன்னுடைய தேவைக்கு தன் மனைவி பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மா மாமியாருக்கு மாமனாருக்கு வேண்டிய அளவுக்கு சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. சோமுன்னா போதுமா? பைபிள் வாசித்தா போதுமா? சர்ச்சுக்கு ரெகுலராக போனால் போதுமா? வேலை பார்க்க வேண்டாமா? எத்தனை பேரையா கட்டாயம் பண்ணுறீங்க? சோம்பேறியை வச்சே காலம் தள்ளலாம்னா நியாயமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிரும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருக்கும்.